வணக்கம். அரசு மலர் செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஊத்துக்கோட்டை பேரூராட்சியில் கவுன்சிலர் கூட்டம். விரிவான செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியில் 28/11/2025 பகல் 12:30 மணி அளவில் உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பேரூராட்சி தலைவர் ஏ. அப்துல் ரஷீத் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் கே. ஆர். குமரவேல், பேரூராட்சி செயல் அலுவலர் பி. சதீஷ் முன்னிலை வகித்தனர். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான நியமன குழு உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அவரை முதல் செயல் அலுவலர்கள் வரவேற்று அவர் இருக்கையில் அமர வைத்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இக்கூட்டத்தில் 15 வார்டுகளுக்கான அடிப்படை தேவைகள் குறித்து விவாதங்கள் நடைபெற்றது. அப்போது 9வது வார்டுக்கு உட்பட்ட அடிப்படை தேவைகளை மாத்திரம் பேரூராட்சி நிர்வாகம் புறக்கணிப்பதாகவும் எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான தேவைக்கான பணிகளும் செய்யப்படவில்லை என்று அந்த வார்டுக்கான கவுன்சிலர் ஜீவா அவர்கள் குற்றச்சாட்டு வைப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இக்கூட்டத்தில் 5வது வார்டு கவுன்சிலர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் 13வது வார்டு கவுன்சிலர் கல்பனா பார்த்திபன் தங்கள் வார்டுக்கான தேவைகளை குறித்து கடுமையான விவாதங்களை வைத்து கேள்விகளை எழுப்பி பேசியது மாமன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டம் நடைபெறுகிற போது பத்திரிகையாளர் படம் பிடிக்க சென்ற போது பேரூராட்சி துணைத் தலைவர் கே. ஆர். குமரவேல் அவர்கள் எழுந்து நின்று பத்திரிகையாளர்கள் படம் பிடிக்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் ஜீவா. இங்கே இருக்கிற அநியாயத்தை நாங்கள் தட்டி கேட்கறதுனால எங்களை ஒரு பார்ஷாலிட்டி பார்த்து ஒதுக்குறாங்க. இது ஒதுக்குறது எதனாலன்னு கேட்டாக்கா, நான் 1500 ஓட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அந்த மக்களுக்கு நாங்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாது, மூஞ்சி முகம் காமிக்க முடியாத வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க நிலைமையாக இருக்குது. இப்போ எங்களுக்கு எதை கேட்டாலுமே உங்களுக்கு கலெக்டர் கொடுப்பாருன்னு சொல்கிறதுக்கு ஊத்துக்கோட்டை பேரூராட்சி எதுக்கு, அதுக்கு ஒரு செயல் அலுவலர் எதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி கேள்வி கேட்கும்போது எங்களை எந்த ஒரு ஃபண்ட்ஸுமே வராத ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்ட கான்ட்ராக்டுங்களுக்கு மட்டுமே வேலைங்களை போட்டுன்னு மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறாங்க. ஆளே இல்லாத தெருக்கு ரோடு போடுறாங்க, ஆளே இல்லாத தெருக்கு காவா போடுறாங்க. மக்களை அவதிப்படுற இடத்துக்கு பண்ணுங்கன்னு சொன்னாக்கா ஒரு அலட்சியம் பண்ணுறாங்க. இன்ஜினியர் வரல, ஏஸ்கொயர் வரல, ஏடி வரல, எங்களுக்கு எஸ்டிமேட் போடல. நீங்கள் எஸ்டிமேட் போடுற அப்படியும் போராடி 4 வருஷமாக போராடி எஸ்டிமேட் வாங்கணும். எஸ்டிமேட் வாங்கினா நீங்கள் போய் கலெக்டர் போய் பாருங்கள், அவர் தான் உங்களுக்கு ஃபண்டு கொடுப்பார், சிஎஸ்ஆர் பண்ணுங்கன்னு சொல்லி 4 மாதமாக இதே சொல்லிட்டு இருக்காங்க. வர இருக்கிற பருவமழையில் நீங்கள் ஏதாவது மக்களுக்கு பண்ணுங்கள், இல்லைன்னா பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் மாவட்டத்தை போய் பாருங்கள், எம்எல்ஏ போய் பாருங்கள், அவரான போய் பணம் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. அவங்களாண்ட போய் பணம் வாங்குறது நாங்கள் எதுக்கு இங்கே கவுன்சிலராக இருக்கோம்? இது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கான உரிய கோரிக்கைக்கு தீர்த்து தருமாறு தாழ்மையுடன் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும், எம்எல்ஏ அவர்களையும், ஏடி அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன்.